வாங்க மாமா. வேண்டாம்மா, எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் கூட போதும். பூமிகா. அத்தை, ஏன் டிஃபன் வேண்டான்னு சொல்றீங்க? 2 இட்லி சாப்பிடுங்க. வேண்டாம்மா, பசிக்கல. ஏன்? சொத்தெல்லாம் அடமான வச்சு பணத்தை இன்னைக்கு வாங்க போறோம். எப்படி பசிக்கும் சொல்லு? நேத்து தானே நான் அவ்வளவு சொன்னேன். எனக்கோ பசங்களுக்கோ சொத்து ஒரு விஷயமே கிடையாது. நீங்க நிம்மதியா இருந்தா போதும். நான் என்ன பணத்துக்காகவும் வசதிக்காகவும் அவங்கள கல்யாணம் பண்ண? நான் உங்களை கல்யாணம் பண்ணப்போ நீங்க கோடீஸ்வரனா இல்லையே. அதுக்கப்புறம் வந்தது தானே இந்த சொத்தெல்லாம். ஆமா உமா, நீ சொல்றது எல்லாம் உண்மைதான். நீ வெறும் கையோட இந்த கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா நம்ம பசங்க கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இன்னைக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள கஷ்டப்படுத்திடுவோமோன்னு நினைக்கும் போதுதான் நெஞ்சு அடைக்குது. அப்பா, நீங்களும் அம்மாவும் இந்த சொத்துல நம்ம கையை விட்டு போன மாதிரியே பேசுறீங்க. இத வெறும் அடமான தானப்பா வச்சிருக்கோம். இதுக்கு நம்ம வட்டி கட்ட போறோம்ப்பா. அதுக்கப்புறமா மீட்டிடுவோம்ப்பா. இதெல்லாம் இதுல உங்களுக்கு என்னப்பா சந்தேகம்? சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதை மறக்காம இருக்கிறது உங்க பெருந்தன்மைப்பா. ஆனா நாங்க பிறந்ததுலேருந்து எங்க அப்பாவை கோடீஸ்வரனா தான்ப்பா பார்த்துருக்கோம். இனிமேலும் உங்களை கோடீஸ்வரனா தான்ப்பா வச்சிருப்போம். சிங்கம் மாதிரி 4 பசங்களை பெற்றிருக்கீங்கப்பா. நீங்க எதுக்குப்பா பயப்படுறீங்க? இப்ப வந்திருக்கிற பிரச்சனை தற்காலிகம் தான்ப்பா. இந்த பணத்தை வாங்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஜாலியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்கப்பா. எல்லாத்தையும் நாங்க பாத்துப்போம்ப்பா. எல்லா சொத்தையும் நாங்க மீட்டு தரோம். கேட்டியோமா, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? எங்களுக்கு எந்த பயமும் இல்லடா. அப்பா, நாங்க தைரியமா தான் இருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குடா. நீங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்குவீங்க. என்ன நிச்சயமாப்பா. போங்கடா, போய் சாப்பிடுங்க. போங்க. அப்பா, எங்களோட நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்கப்பா. ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். டேய், முதல்ல வருத்தத்துல எனக்கு பசிக்கல. இப்போ நீங்க கொடுத்த சந்தோஷத்துல எனக்கு பசிக்கல. போங்கடா, போய் சாப்பிடுங்க. நடராஜ், சரவணா, போலாமா? போலாம்பா. உமா, நான் போயிட்டு வரட்டுமா? இருங்க, சாவி எடுத்து தரேன். உமா, உமா, இந்தாங்க. நாங்க கோபாலகிருஷ்ணனை பார்க்க போற வழியில தான் ஐயா வீடு. அப்படியே ஐயாவையும் பார்த்துட்டு போறோம். சரி, நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வந்துரு. நடராஜ், துணையா இருக்கணும். May I come in, sir? Yes. Sir. Any information about Giri? Sorry, sir. What sorry? என்ன நினைச்சிட்டீங்க ரத்னம்? போலீஸ் கஸ்டடியில் இருந்த அந்த கிரிமினல் கிரி ஹாஸ்பிட்டல்ல தப்பிச்சு போயிருக்கான். அதுவே டிபார்ட்மெண்ட் கேவலம். அது மட்டும் இல்லாம அவன் திரும்பி வந்து இந்த சேமதுரையை கடத்திட்டு போயிருக்கான். அது மகா கேவலம். அந்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கு நீங்க எஸ்கார்ட் ஆபீசரா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஐ நோ தட். பட் அதையாவது ஒழுங்கா செய்யணும் இல்லையா? இப்ப சேர்மதுரையை கடத்துற மாதிரி அந்த கிரி சுலபமா வந்து கிருஷ்ணனையும் கொண்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? புதுசா என்ன பண்ண போறீங்க? இதே மாதிரி தலையை தொங்க போட்டு வந்து நிக்க போறீங்க. எதையாவது உருப்படியா செஞ்சிருக்கீங்களா? கிருஷ்ணனை கடத்தினவங்களை கண்டுபிடிக்க முடியல.
அவங்க குண்டு பிடிச்சு செத்ததுனால கிருஷ்ணன் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினார். கடத்தல்காரங்க செத்தானுங்க, சேமாதுரையும் கிடைச்சான். ஆனா அப்ப கூட அந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியலையே. அந்த ஹோம் செக்ரட்டரி அசிங்கமா திட்டுறாரியா. டு யூ நோ தட்? அவருக்கு தமிழ் தெரியாதனால இங்கிலீஷ்ல திட்டுறாரு. இதே மாதிரி நான் தமிழ்ல உங்களை திருப்பி திட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? தொப்பியை கழட்டி வச்சுட்டு என்னை கொன்றுவீங்க. எந்த பிரஸ் மீட் ஆனாலும் வேற ஒரு கோ கிரியை எப்ப பிடிப்பீங்கன்னு கிண்டலா கேக்குறாங்க ஐயா. அங்க போயிட்டு இங்க நீங்க நிக்கிற மாதிரி தலையை தங்க போட்டு நான் நிக்க முடியுமா? சும்மா பல்ல காட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசர், அதான் அந்த கிரி, கிரிமினலா இருக்கிறதே கேவலம். அதுலயும் போலீஸ்க்கே தண்ணி கட்டிட்டு இருக்காயா. திஸ் இஸ் டூ மச். நம்ம யூனிஃபார்மும் கூர்கா ட்ரெஸ்ஸும் ஒரே கலர் தான். காவலுக்கு நிக்கிறதும் ஏதாவது தப்பு நடந்தா ரிப்போர்ட் பண்றதும் கூர்காவோட வேலை. அதே வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம்? உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலை வந்திருக்கிற ரத்னம். காரணம் என்ன தெரியுமா? இன்எஃபிஷியன்சி. வேலையில போதுமான திறமை இல்லாதான் காரணம். ஒண்ணு பண்ணட்டுமா? காலையில போய் கையெழுத்து போட்டு சட்டையை கழட்டி ஆணில மாட்டிட்டு சாயந்தரம் வரைக்கும் சீட்ல உட்காந்து தூங்கிட்டு வீட்டுக்கு வர்ற வேலைக்கு தூக்கி அடிக்கட்டுமா? போறீங்களா? சாரி சார், ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. நான் சேர்முதுரையும் கிரியும் பிடிச்சு கொண்டு வர்றேன். திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ ரத்னம். இந்த தடவையும் கோட்டை விட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி பனிஷ்ட். தட் மே பி a suspend order. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எக்ஸ்கியூஸ் கேட்டு மறுபடியும் என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. உங்களை அப்படி பார்க்க நான் விரும்பல. இவ்வளவு நேரம் என்னுடைய கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை ரொம்ப டீசெண்டா வார்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. I am giving you 3 days time. Just 3 days. அதுக்குள்ள கிரியை நீங்க கொண்டு வந்து ஒப்படைக்கணும். Dead or alive. Yes sir. எனக்கும் கூர்காவுக்கும் வித்தியாசம் இல்லையா? கேவலம். எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர். அதை வாங்கிட்டு போய் வீட்டுல உட்கார்றதுக்கு செத்தே போயிடலாம். ஹலோ சார், நான் சிவராமன் பேசுறேன் சார். கிருஷ்ணன் சார் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேனே. சொல்லுங்க. நம்ம ஆபீஸ் பின்னால பழைய ஸ்கிராப் பண்ற வண்டியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளார நம்ம பழைய டிசி கிரியும் சேர்மதுரையும் ஒளிஞ்சிருக்காங்க சார். நான் இப்பதான் சார் பார்த்தேன். சரி, நீங்க உமா டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் பக்கத்திலே நில்லுங்க. நான் என் டீமோட வர்றேன். சரிங்க சார். ஓகே, வச்சிருங்க. கான்ஸ்டபிள், பண்ணிடுங்க. சுமதி, சுமதி. வரேன்பா. சுமதி. என்னப்பா? கிருஷ்ணன் பாவமா பணம் புரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த நேரம் பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. கூட மாட எங்கேயும் போக முடியல. அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அதாம்மா ஒரு சின்ன யோசனை. சொல்லுங்கப்பா. நம்ம வீட்டு பத்திரத்தையும் வண்டலூர் இடத்தோட பத்திரத்தையும் கொடுக்கலான் இருக்கேன். இதை எங்கேயாவது வச்சு பணத்தை புரட்டிக்கிட்டோமே. நீ என்னம்மா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீங்க சொல்றது நல்ல விஷயம் தானே. இததான் நீ சொல்லுவன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோமா. அப்புறம் ஆனா அவங்களுக்கு தேவைப்படுறது பெரிய தொகையாச்சேப்பா. நம்ம பத்திரத்துக்கு பெருசா என்னப்பா கொடுத்துட போறாங்க? இல்லம்மா, 10 பேருக்கு பல்லு குச்சி ஒருத்தருக்கு தலை சுமதானம்மா. ஒரே இடத்துல முழு தொகைக்கு அலையிறத விட 10 பேர் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தா அவனுக்கு முழு தொகை கிடைச்சிரும் இல்லம்மா. கொஞ்சம் இருங்கப்பா, நான் வந்துடுறேன்.
இதுல என் நகை கொஞ்சம் இருக்கு, இதையும் சேர்த்து அடமானம் ஐயோ ஐயோ வச்சிருங்கப்பா. ஐயோ இதெல்லாம் எந்த வீட்டுல நடந்த அநியாயத்தை? கேதத்துல பிறந்தவள எதுக்கடி ஒப்பாரி வைக்கிற? இந்த மாதிரி ஒரு மனுஷனை கட்டினதுக்கும் இத பெத்ததுக்கும் ஒப்பாரி வைக்காம ஒய்யாரமாவா இருக்க முடியும்? ஏண்டி உங்க அப்பாவுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? என் அறிவுக்கு என்னவா? அந்த கிருஷ்ண வீட்ல ஒரு பிரச்சனைனா இந்த ஆளுக்கு சகல நரம்பு துடிக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சொத்தை குடுக்கற நகையை குடுக்கறன்னு ஆரம்பிச்சிருவாரு. அவங்க அந்த நகையை வாங்கி தின்னுட்டு சொகுசா இருப்பாங்க. நாம மட்டும் இங்க சோத்துக்கு சிங்கி அடிக்குமா? அப்ப நம்ம பேசாதடி. அவன் நமக்கு என்னடி குறை வச்சா? இந்த இடத்த பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தவன் அவன். வீடு கட்டுறதுக்கு முதல் பணத்தை எடுத்து வச்சவன் அவன். அவன் இல்லைன்னா நான் இன்னும் லாரி டிரைவரா தான் இருந்திருப்பேன். தின்ற சோறு, இருக்க இடம், உடுத்துற துணி எல்லாம் கொடுத்தது அவன் தாண்டி. இதெல்லாம் பத்தாதுன்னு நிழல்ல உட்கார வச்சு கை நிறைய சம்பளம் கொடுக்குறாண்டி. அதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அதுக்கெல்லாம் முதலீடு ஏது? நான் கழட்டி கொடுத்த நகைங்க. நான் கொடுத்த நகைக்கு நியாயமா பார்த்தா நீங்க முதலாளியா இருக்கணும். அந்த ஆள் உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அது தெரியாம நீங்க அவர்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது பத்தாதுன்னு அவருக்காக இதோ வயித்துல குத்துப்பட்டு கிடக்குறீங்களே. எல்லாத்துக்கும் மேல இவர் சொத்தை கொடுப்பாரா, இவன் நகையை கொடுப்பாளா? சுமதி, என்னால கத்த முடியலம்மா. இவ்வளவு கடுப்பாத்தாம உள்ள போ சொல்லுமா. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசாதமா. தேவைப்படுற நேரத்துல அப்பா உதவி செஞ்சாரு. கிருஷ்ணா மாமா அதுக்கும் மேல திருப்பி செஞ்சுட்டாரு. இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்பாவுக்கு ஹாஸ்பிடல் பில் அவர் தானே கட்டினாரு, நீ கட்டின. சும்மா நிறுத்தி. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். இந்த பத்திர நகையெல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். சொன்ன கேளுமா. குடிடி. இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல. நான் கொடுப்படி. குடிடி. அதையும் பாத்துறலாம். நான் பாக்குறேன் எப்படி கொடுப்பீங்கன்னு பாக்குறேன். கிருஷ்ண மாமா வராருப்பா. வரட்டும். இன்னைக்கு மட்டும் அந்த ஆளு டாக்குமெண்ட் கை நீட்டி வாங்கட்டும். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வாங்கடா. அப்பா நாங்க பணத்தை பாத்துக்கிறோம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. டேய், இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போக கூடாதுடா. அதான் அவர் இருக்காருல்ல, பாத்துக்குவாரு. கொஞ்சம் பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன் சார். வாங்க. வாடா கிருஷ்ணா, வா. வாங்கப்பா. ஐயா உள்ள வாங்க. எப்படிடா இருக்க? வாங்க மாமா. ஏன்டா நின்னுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன்பா. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன். வாடா கிருஷ்ணா, இந்தா வா. உட்காரு. வா உட்கார்றா. முதல்ல நீ உட்காரு. வா வா. நான் உட்கார்றேன். உட்கார்றா. 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 மாமா தண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு தண்ணி வேணுமா? இல்ல வேண்டாம். கிருஷ்ணா, நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? நீ எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்க. டேய் கிறுக்கா, கண்ணுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆபத்துனா நீ பாத்துக்கிட்டு நிப்பியாடா? ஏதோ ஒரு சின்ன உதவிய பண்ணிட்டு உயிரையே காப்பாத்துன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கடா இந்த உலகத்துல. நீ நீ என் உயிரையே காப்பாத்திட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியடா. என்ன ஆத்மாடா நீ? போதுண்டா, வேணாடா. வணக்கம் சார். வணக்கம். கிருஷ்ணன் சார் வந்திருக்காரா? வந்திருக்காரு, உள்ள இருக்காரு. உள்ள போய் நாம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் இவர்கிட்ட டைம் பாஸ் பண்ணுவோம். சார் உண்மையிலே பாவம் சார். நீங்க இத்தனை மணி நேரம் வேலைன்னு ஒரு கணக்கும் இல்ல, வேலைக்கேத்த சம்பளமும் இல்ல. எங்க எது நடந்தாலும் அது உங்க தலையில தான் வந்து விடியும். நீங்க செய்யற வேலைக்கு ஒரு மரியாதையே இல்ல சார். பல இடங்களை உங்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. ஆனா ஜனங்க மட்டும் நீங்க ஏதோ கோடி கோடியா சம்பாதிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுவும் ஃபீஸ் கட்ட முடியலன்னா பிள்ளைங்க கேவலமா பேசுவாங்க. நல்லது கெட்டதுக்கு கூட வீட்டுல இருக்கிறதுல பொண்டாட்டி கேவலமா பேசுவாங்க. உங்களை திட்டுறவங்களுக்கு கூட நீங்க காவலுக்கு நிப்பீங்க. ஆனா உங்க நல்லதுக்காக யாருமே பேச மாட்டாங்க. எங்க கஷ்டத்தை எல்லாம் நீங்க தெள்ள தெளிவா சொல்றீங்க. நீங்களும் பிஸியா சார்? இல்ல சார், நான் பிஸி இல்ல. ஐ அம் ஆல்வேஸ் பிஸி. அடிக்கடி ஸ்டேஷனுக்கு போயிட்டு எதுக்கு? அது நான் ஒரு சமூக ஆர்வலர். அதனால உங்களை மாதிரி அடித்தட்டு ஆளுங்க மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. ரொம்ப நன்றி சார். எங்க கஷ்டம் தெரிஞ்ச முதல் மனுஷனை இன்னைக்கு தான் சார் நான் பாக்குறேன். விடுங்க சார், நான் நன்றி எல்லாம் எதிர்பார்த்து எதுவுமே செய்யறது இல்ல சார். நீங்க மந்திரி ஆகணும், நான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வரணும். அமைச்சர் ஜம்பலிங்கம், அமைச்சர் ஜம்பலிங்கம். என்ன சார் நீங்க தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புறீங்க? ஆமா, நீங்க கிருஷ்ணன் சார் பாதுகாப்புக்காக தானே நிக்கிறீங்க. அவரு உள்ள இருக்கிறாரு, நீங்க எதுக்காக வெளியில வெயில நிக்கிறீங்க? அப்படி ஓரமா போய் உட்காரலாம்ல சார். வண்டியில பணம் இருக்கு, பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க.
ஆமா சார், 20 கோடி ரூபா சேட்டுக்கிட்ட வாங்கினாங்க போல இருக்கு. பேசினாங்க, காதுல விழுந்துச்சு. என்னோட சர்வீஸ்லயே இப்பதான் சார் இவ்வளவு பெரிய தொகைக்கு காவல் நிக்கிறேன். சார் சார் சார், ஒரு சிகரெட் இருக்குமா? ஐயோ சார், இல்லையா சார்? ஒன்னு செய்றீங்களா? அடுத்த தெரு முனையிலே ஒரு கடை இருக்கு, போய் அடிச்சிட்டு வாங்க. ஒரு பாக்கெட்டா கூட வாங்கிக்கோங்க, நான் வேணா பணம் தரேன் சார். வேண்டாம் சார், உள்ள போனவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா தப்பா போயிடும் சார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், எங்க மாமாவும் கிருஷ்ணன் சாரும் ஒன்னா சேர்ந்தா அது சென்டிமெண்ட் சீனு, சீக்கிரமாலாம் முடியாது சார். நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். இல்ல சார், அதுக்கு இல்ல. போயிட்டு வாங்க, பயப்படாம போயிட்டு வாங்க சார். உள்ள இருந்து அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஏதோ மாத்திரை வாங்க போயிருக்காருன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சார். நீங்க நல்லவராஜானே உங்களை நம்பி விட்டுட்டு போறேன் சார். சார், அந்த நம்பிக்கையை நான் நல்லபடியா காப்பாத்துவேன் சார். போயிட்டு வாங்க. சரிடா, நான் கிளம்புறேன். டேய் இருடா, காஃபி சாப்பிட்டு போலாம்டா. சுமதி காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. டேய் என்னடா நீ? எவ்வளவு பணம்? மாமா காஃபி எடுத்துக்கடா. தேங்க்ஸ்மா. நீங்களும் காஃபி எடுத்துக்கடா. பொட்டியோட தூக்கின சந்தேகம் வந்துடும். இதுல கொஞ்சமா எடுப்போம். போதும், இப்போதைக்கு இது போதும். எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.